சென்னை ஜேர்னலிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் பிரசாந்த் அவரோட பர்த்டே இன்றைக்கி, பிறந்தநாள். இந்த பின்னாடி பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னாலே ஜோஸ் ஆல்காஸ்ன்னு போட்டிருக்கோம். இந்த ஜோஸ் ஆல்காஸ் தான், இந்த இதுதான் அவருடைய பில்டிங். பிரசாந்த் டவராக இருந்தது, இப்போ வந்து ஜோஸ் ஆல்காஸ் அவங்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி பர்த்டே இல்லாமல் இன்றைக்கி வந்து அவரோட படத்தோட புதுசாக ஒரு படத்தோட பூஜை வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்தோட பூஜை இன்றைக்கி தொடருது. இன்றைக்கி பிரசாந்த் டவர் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா தியாகராஜன் சார் வருவார், பிரசாந்த் சார் வருவார். அவரை இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். இது வேற ஏதோ தியாகராஜன் சார் வராது. ரொம்ப கிட்ட போவாதீங்க. இங்கே ஓரணே பிரசாந்த் சாரோடைய வீடு முதல்ல இங்கே தான் இருந்துச்சு, டி நகரில். இப்போ வந்து பிரசாந்த் டவர்னே போட்டிருப்பாங்க. இப்போ ஜோஸ் ஆல்காஸ் நகை கடை இருக்குது இந்த இடத்துல. வாங்க உள்ளே போய் அவர் இன்னைக்கு அவர் பர்த்டே அவரை சந்திப்போம். வாங்க உள்ளே போய். மட்டும் சார் Good morning, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிரசாந்த் சார் have a wonderful and memorable birthday today. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் புதுப்பட அறிவிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போது ஸ்பெஷல் கெஸ்ட் மேடை அழைக்கிறோம். 23 வருட கனவு இன்று துவங்கும் இனிய பயணம். இந்த மேடை புது சந்தோஷத்தில் உற்சாகத்தில் படக்குழுவினரை மேடை அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தி அவர்களை வெற்றி பெற செய்து தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் பிரசாந்துக்கு நீண்ட நாளாவே ஹரிசாரோட ஒரு படம் பண்ணணும்ன்ற என் மனசுல இருந்தது. அது இன்னைக்கு 23 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறி இருக்கு. தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் தெரியுமா, ஓபன் பண்றதெல்லாம் கொஞ்சம் சைலண்ட் பா. வருஷமா வந்து இப்போ வருஷமா கொண்டாட விழா எனக்கு இங்க வந்திருக்கவங்க அனைவருமே என்னோட ஃபேமிலி சேர்ந்து என்னுடைய ரிலேஷன் எப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன் வந்து ப்ரெஸ்லேருந்து என் கூட எப்பவுமே ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இப்படி இருந்திருக்கீங்க.
இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைஸ் என்ன இருக்கு, மீனாட்சி சார் இருக்கட்டும், பாலன் சார், யாரும் இருக்கட்டும், பிஸ்மி சார், அந்தகன் சார், அப்போ பார்த்தா அந்த குரூப்ல லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தினத்தந்திலிருந்து இப்போ லேட்டஸ்டா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காரு. ஸோ எப்பவுமே நீங்க எப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த் வந்திருக்கீங்க. அண்ட் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மைஸ் ஆல் மை ப்ராக்ரஸ் என்னோட சக்சஸ்ல. அண்ட் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் விஷிங் இன் பர்சன். இது எப்பவுமே என்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு. அண்ட் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இருக்கட்டும், கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த இனிய நாளில் வந்து இப்போ மிடில் வந்து செந்தில் சார் இருக்காரு 5 ஸ்டார்ல இருந்து, அப்புறம் மெட்ராஸ் அவங்க ப்ரொடியூசர் ஜெகதீஷ் இருக்காரு, அண்ட் ஜாய் சார்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி சார் ராஜேஷ் சார் வந்து கொடுத்து இப்போ வேலை வச்சு எனக்கு கலக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இப்போ எனக்கு மிக ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அப்பா வந்து இப்போ யூஸ்வலா கேட்பீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு. இப்போ வந்து பிரசாந்த் 55 சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அது சாதாரண கிஃப்ட் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு. அண்ட் ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து 25th இயர்ல வந்து என்ட்ரு ஆக போறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப். அந்த 25th இயர்ல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மிகப்பெரிய படமா இருக்கும். நீங்க எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்கா பண்ணுங்கடா, திரைக்கதை ஒழுங்கா பண்ணுங்கடா, நல்லா நடிங்கடா. ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிடா சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த படம் வந்து யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ we'll try our best to give a nice movie. நல்லா இப்போ ஹரிசா பத்தி உங்களுக்கு தெரியும், நல்ல ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டா இருக்கும். இந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்போற ஜென்ரேஷன் இந்த படம் திரும்பி பார்க்கும்போது தமிழ் அப்படி எல்லாமே பார்க்கும்போது சூப்பர் படம் சொல்றீங்களோ, எப்போ இப்போ பார்த்த கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி இங்க போய் சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போறோம். மீட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், கதை இருக்கும், ஸ்கிரீன் பிளே முக்கியமா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும். அண்ட் ஹரிசரை பத்தி சொல்ல வேண்டிய ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும். ஒரு மிகப்பெரிய படமா இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தியாகராஜன் சார், அது எனக்கு தந்தை. அவர் சாதாரணமாக எடுக்க மாட்டாரு, எல்லாமே பிரம்மாண்டமா எடுப்பாரு அவரு. ஸோ அவரை வந்து கேட்டேன், அப்பா இப்போ இந்த காலத்துல வந்து இப்ப என்ன மாதிரின்னா நீ எது கவலைப்படுற, கமான் பண்றது எப்படி பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா இறங்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரவி மேரேஜ் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கமிங் பிளெஸிங் மீ. நான் வந்து எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம் வந்து நம்மளோட சந்தோஷமா எப்பவுமே நான் வந்து எனக்கு மனசுல இருக்க காரணம் வந்து பிரஸ்ல இருக்கிற உங்கள்கிட்ட இந்த சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமா உலகத்துல இருக்க என்னுடைய உயிரின் மேலான ரசிகர் அறிஞருமே நீங்க எல்லாமே வந்து கூட இருந்து எப்பவுமே வந்து எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்க வந்து பேசும்போது கூப்பிடும் போது நீங்க கொடுக்குற உற்சாகமும் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். நீங்க எல்லாருமே நீங்க மேல காட்டுற அன்பு பாசமும் வந்து அது எப்படி நான் நன்றி கடன் அது சொல்ல உங்களுக்கு தெரியல எனக்கு. பட் கண்டிப்பா நான் பண்ற படங்கள் மூலியமா நீங்க என்னென்ன எதிர்பார்க்கணும், கண்டிப்பா ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்கணும் உங்களுக்கு அமையற மாதிரி இப்ப இந்த கூட்டணி சேர்ந்திருக்கு. கண்டிப்பா ஐ விஷ் it will be a great film and I know it will be a great film. And இதுதான் ஆரம்பம். Thank you so much once again. நீங்க வந்து இவ்வளவு பேஷண்டா உட்காந்து நீங்க எல்லாரும் எனக்கு வாழ்த்து பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களே ஃபேமிலி சென்டர் அனைவருக்கும் அப்பா சார்பும் என் சார்பும் நன்றியை தெரிவிச்சுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனல் விஷ் பண்ணலும் திரும்பி இந்த மேடையில் இந்த உட்காந்து அமர்ந்து இருக்க பிரஸுக்கும் ஊடக பிரஸர்களுக்கும் உலகத்துல இங்க இப்ப பிரஸ் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து தமிழனும் கிடையாது. பிரஸ் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ வந்து கனடால இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க, ட்விட்டர் குரூப் சரி எல்லாருமே இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இன்ஃபுளுசர் இருக்காங்க. அவங்களும் வந்து படத்தை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தை வந்து இங்க எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ பிரஸ்லயும் வந்து நிறைய தெரிவிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்ல இருக்கிற ஊடகங்களும் அண்ட் எஸ்பெஷலி டெய்லிஸா இருக்கட்டும் எல்லாரும் வந்து எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க, அதே மாதிரி இருப்பீங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ படம் ஆரம்பிக்கிறோம். அண்ட் ஆல் லைக் டு சே லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். நன்றி. So 2025 அதே மாதிரி ஹீரோயின் கவிதாவுக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன்.
யூஸ்வலா வந்து நீங்க தான் உங்களை கலாய்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை கலாய்க்க நினைச்சுதான். ஸோ நல்ல கிளாமரா இருக்கும்ல. இங்க வந்து இப்படி நம்ம மீனாட்சி சார் அவரே மொத்த பிரஸ் மீட்டும் முடிச்சு விட்டீங்களா? போங்க. தேவராஜ் சார் எங்க இருக்கீங்க? தேவராஜ் சார் ஓகேயா? தேங்க்யூ. இவ்வளவு நாள் நல்லா போயிட்டு இருந்த பிரஸ் மீட்டை மொத்தமா முடிச்சு விட்டீங்களா? சோ 2025 ரொம்ப சந்தோஷமா தொடங்கி இருக்கு. பிரசாந்த் சாரோட இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளோட விஷஸ்ல இன்னும் ஒரு அடுத்த கடந்து கொண்டு போங்கிறது ஆழமா நம்புறோம். இப்பொழுது கேக் கட் பண்ற நிகழ்ச்சி. இப்போ நிறைய பேர் அவர் தனிப்பட்ட முறையில வாழ்த்தும் சொல்லி போக்கு கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இது முடிச்ச பிறகு ஒவ்வொருத்தரா சந்திச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ முதல்ல கேக் கட் பண்ணலாம். மட்டும் சார் சார்